அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உங்களுடைய உணவுகளை நீங்கள் அளந்து கொள்ளுங்கள், அதனால் அந்த உணவில் பரக்கத்து செய்யப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2128. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் உணவு சமைப்பதற்கு முன்பாக அதற்கு தேவையான மூலப்பொருட்களை எடுக்கும் பொழுது அவற்றை அளந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நாம் எத்தனை நபர்களுக்கு சமைக்கப் போகிறோம், அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருள் எவ்வளவு என்பதை கணக்கிட்டு அதற்கு பிறகு அந்த பொருட்களை கொண்டு உணவுகளை நாம் தயார் செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் என்னால் கண்களாலேயே அளவெடுக்க முடியும், நான் பார்வையிலேயே மிகச்சரியாக அளந்து விடுவேன் என்று கூறி முறையாக அளவு எடுக்காமல் உணவுப் பொருட்களை தயாரிப்பது நல்லது அல்ல. இதனால் 2 வகையான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒன்று, உணவுப் பொருட்கள் பற்றாமல் போகலாம், அல்லது தேவைக்கு அதிகமாக இருந்தால் வீண் விரயம் ஆகுவதற்கு வழி ஏற்படும். இந்த 2 நிகழ்வுகளையும் தவிர்க்கும் விதமாகவும் அல்லாஹுவின் பரக்கத்தை பெறுவதற்குரிய வழியாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் உங்கள் உணவுகளை அளந்து கொள்ளுங்கள் என்று அழகிய முறையில் தெளிவாக வழிகாட்டுகிறார்கள். இந்த நபி வழியை நடைமுறைப்படுத்தி அல்லாஹுவின் பரக்கத்தை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.